Hi, hello, and welcome to Natrinai kudil. இன்னைக்கு நம்ம காளான் வச்சு தான் ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாக்டாக சிக்கன் சாப்பிட்ற ஃபீல் இருக்கும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி மஷ்ரூம் சுக்கா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 200 கிராம்ஸ் வந்து காளான் எடுத்திருக்கேன், அதாவது ஒரு பேக் எடுத்திருக்கேன். அப்புறம் அரை தேங்காய் வந்துட்டு கொஞ்சோண்டு சோம்பு போட்டு இந்த மாதிரி பால் எடுத்து வச்சுக்கோங்க. 2 கப் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதில் வந்து சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதனால் நீங்கள் வந்து இந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்தியே ஆகணும். 2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா தூள், அரை டீஸ்பூன் பெப்பர், ஒரு பட்டை, 2 லவங்கம், 10 பல்லு பூண்டு, 1 இன்ச் இஞ்சி எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க 2 கப் சின்ன வெங்காயத்தை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்திக்கோங்க. அப்புறம் 1 இன்ச் இஞ்சி, 10 பல் பூண்டு, இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒன்றா சேர்த்தி அரைச்சிக்கோங்க. நான் அரைச்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது சுக்கா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு இரும்பு கடாயில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு பட்டையை உடச்சி போட்டுக்கோங்க. 2 லவங்கம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பொரியட்டும். இப்போது பட்டை லவங்கெல்லாம் பொரிஞ்ச உடனே 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா செவந்து வரட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் ஒன்றா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கிட்டே இருங்க, ஏன்னா இந்த ஸ்டேஜிலேருந்தே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ எண்ணெயோடு நல்லா அது எல்லாத்தையும் சேர்த்து கலக்கி வச்சுருங்க. உங்களுக்கு இதுதான் வந்து கிரேவியாக வரும், அதனால் இந்த அளவுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போது நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு மறுபடியும் இதே மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போது வெங்காயம்லாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க 2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா தூளை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து கலந்து விட்டுட்டே இருங்க, ஏன்னா நமக்கு எண்ணெய் எல்லாம் கொஞ்சமாக ட்ரை ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து இந்த மசால் வந்து சீக்கிரம் அடிப்பிடிக்கிற மாதிரியே இருக்கும். அதனால் ஒரு கரண்டி வச்சு அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருங்க. மசால் நல்லா திரண்டு வந்ததுக்கப்புறமா இந்த சைஸில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளானை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து மசாலும் காளானும் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கொஞ்ச நேரம் அதை வணக்கிட்டே இருந்தீங்கன்னா காளான்லேருந்து விடுற தண்ணியே அதுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் விட வேண்டாம். காளான் வணங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காயும் சோம்பும் போட்டு அரைச்சி வச்ச பாலை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து தேங்காய் பால் ஆட் பண்ண உடனேவே நீங்கள் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு சிம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு அது மேலெல்லாம் நம்ம மேலே தெரிக்காது. அப்படி இல்லைன்னா ஃபாஸ்ட்டாக வந்துட்டு எல்லாம் தெரித்து அதே மாதிரி சீக்கிரம் எவாப்ரேட் ஆகி கீழெல்லாம் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். இப்போது நம்ம 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நம்ம மூடி எடுத்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி நம்ம கிளறதுனால அடிப்பிடிக்காமல் இருக்கும், அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். மறுபடியும் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம மசாலா எல்லாமே நல்லா திரண்டு கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. தேங்காய் பாலோட சேர்ந்துருச்சு நல்லா. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போது மசாலாலாம் கலந்து வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 டீஸ்பூன் பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தவாறு இன்னும் கூட நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. மறுபடியும் இது நல்லா கிளறி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், மஷ்ரூம் சுக்கா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி, கருவேப்பிலை தழை 2யும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க மசாலா எல்லாத்தையும். இது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இரும்பு வடை சட்டியில் செஞ்சிங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி நல்லா பிளாக் கலரில் கடையில் நம்ம வாங்குகிற மாதிரியே வரும். இல்லை அப்படின்னா நமக்கு வந்து கலர் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி இது சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
அவ்வளோதான், இப்போ ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டான மஷ்ரூம் சுக்கா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது பூரி, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.